தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இன்றும் தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி நேற்று சென்னை கொட்டிவாக்கம் OMCA மைதானத்தில் பிறந்தநாள் விழா நடந்தது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ஏற்பாடு செய்த இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், திமுக அமைச்சர்கள், MLA-க்கள், MP-க்கள், திமுக கூட்டணியில் உள்ள கி. வீரமணி, வைகோ, திருமாவளவன், செல்வ பெருந்தகை, பே. செண்பகம், முத்தரசன், வேல்முருகன், ஈஸ்வரன், காதர் மொய்தீன், ஜவஹர்லா, கருணா, சென்னாவூர் நாராயணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், பிறந்த நாள் பொதுக்கூட்டமாக இல்லாமல் வெற்றி கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் என்றாலும் திமுக தலைவர் என்றாலும் இரு பதவிகளும் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோர் வகித்த பதவிகள். இந்த இடத்திற்கு நான் வருவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. முதலமைச்சராக என்னை அமர வைத்தவர்கள் திமுக தொண்டர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் தான். இந்த கூட்டணியில் விரிசல் விழும் என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நினைப்பில் தான் மண் விழும். எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. கொடிய சக்திகளிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க உருவாக்கியதுதான் இந்த கூட்டணி. தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் உயர்ந்து நிற்கிறது. இதற்கு முக்கிய காரணம் கல்விதான். இதை உணர்ந்து கொண்ட பாஜக அரசு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? அமைச்சரின் பெயர்தான் தர்மேந்திர பிரதான். ஆனால் தர்மத்துடன் நடந்து கொள்ளவில்லை என்று கூறினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசி விசிக தலைவர் திருமாவளவன், கலைஞரை போல அகில இந்திய அளவிலே அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக விளங்கும் மு.க. ஸ்டாலின் நீடூழி வாழ வேண்டும். இன்றைக்கு நாடாளுமன்ற வரையறை குறித்து அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி, அவர் உருவாக்கி இருக்கிற அரசியல் தாக்கம் இந்தியாவின் கவனம் இன்று தமிழகத்தை நோக்கி ஈர்த்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தேசிய அளவில் பரந்த பார்வையோடும் அனைத்து தேசிய இனங்களின் நலன்களை முன்னிறுத்தி அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், முக்கிய பொறுப்பு நம்முடைய முதல்வர் பெரியாரின் வாரிசு, அண்ணாவின் மடியில் வளர்ந்தவர், கலைஞரின் பாசறையில் வளர்ந்தவர், ஒரு கருத்தியல் வாரிசாக இன்றைக்கும் அரசியல் களத்தில் துணிந்து சனாதன சக்திகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற அண்ணன் தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பை முன்னெடுக்க வேண்டும். அவர் எடுக்கும் அத்தனை முயற்சிகளுக்கு விசிக உச்ச துணையாக இருப்போம். மீண்டும் இந்த மண்ணில் உங்கள் ஆட்சி அமைய துணையாக இருப்போம். இவ்வாறு அவர் பேசினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசும்போதும், தனது 15வது வயதில் இளைஞர் திமுக கோபாலபுரம் என்று ஆரம்பித்தும் அண்ணாவையே அதில் வந்து உரையாற்ற வைத்த சாமர்த்தியமும் ஆற்றலும் நமது முதல்வருக்கு உண்டு. கலைஞருக்கு எடுத்துக்காட்டாக அவரது வழியில் இன்று முதல்வர் ஆகியுள்ள மு.க. ஸ்டாலினை பற்றி கலைஞர் சொன்னது உழைப்பு. உழைப்பு, உழைப்பின் மறுபெயர்தான் ஸ்டாலின் என்றார். அதை 100க்கு 100 எல்லோரும் ஆமோதிப்பார்கள். திமுகவை அழிப்போம், ஒழிப்போம், அறிவாலயத்தை தகர்ப்போம் என்று சொல்லுகிற பைத்தியக்காரர்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். பல உயிர்களை கொடுத்து இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டது. இந்தியை திணிப்போம் என்ற மூர்க்கத்தனமான வெறியோடும் தமிழகத்தை எத்தனையோ நெருக்கடிகள் சூழ்ந்துள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் காலை உணவு திட்டம், அனைத்து சாதனையரும் அர்ச்சகர் ஆகலாம் என ஏராளமான சாதனைகளை செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், நின்கொற்றம் நீடிக்க வேண்டும், 2026 36 கடந்தும் அரசு நீடிக்க வேண்டும் என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் பேசும்போதும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களின் மூலம் மாணவ மாணவிகளுக்கு அப்பாவாக திகழ்கிறார் நமது முதல்வர். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பேசும்போதும், முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் 2026 ஆண்டுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஈசல்கள் வரும், சில மணி நேரம் பறக்கும், பிறகு இருக்கும் இடம் தெரியாமல் போகும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளருக்கு பஞ்சமே இல்லை. ஆசைப்படுவது தப்பில்லை, தவறும் இல்லை. துணை முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்துள்ளார். அவருக்கு பழைய நண்பரா, இப்போதும் நண்பரா என தெரியவில்லை. அவருக்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அவங்க எல்லாம் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாங்க. ஏற்கனவே ஒருவர் இருந்தார். என்ன உரிமை வேண்டுமானாலும் பறித்துக்கொள், ஆனால் நாற்காலியை மட்டும் மாட்டாதே என காலத்தை கழித்து முடித்து சென்று விட்டார். ஒன்றிய அரசு தரும் நெருக்கடிகள் சாதாரண நெருக்கடிகள் அல்ல.
நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய நெருக்கடிகள். ஒன்றிய அரசின் நெருக்கடிகளை இங்குள்ள சில பைத்தியங்கள் ஆதரித்து பேசுகின்றன. இப்படியான அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நமக்கு வலிமையான தலைவர் தேவை. அதற்கு தான் முதலமைச்சர் தேவை, எதற்கோ அல்ல. கொள்கையில் உறுதியுடைய ஒரு தலைவர் தேவை. அத்தகைய தலைவரை தான் தமிழகம் பெற்றிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திருமாவளவன் முன்மொழிந்தார். அதனை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வழிமொழிகிறேன். இன்று பாசிசத்திற்கு எதிராக யுத்தம் நடைபெறுகிறது. சிலர் பாசிசம் என்றால் அர்த்தம் தெரியாதனால் பாயாசம் என்கிறார்கள். சின்ன பிள்ளைங்க அப்படிதான் பேசும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக பாசிசத்தை எதிர்த்து நிற்கிறது. இதற்கு யார் காரணம்? முதல் மு.க. ஸ்டாலின் தான் இவ்வாறு பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.